நல்ல நோக்கம் வேண்டும். வாழ்கிற வாழ்க்கை, போகிற போக்கில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு கதைன்னு எடுக்கிறீங்கன்னா சரியான கதை எடுக்கணும். அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே அனுபவிச்சுக்கிட்டு வெளியே டைவர்ஸ் கேட்குற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. எல்லாருமே விரும்பி பார்த்த சீரியல் வீரா. ஆனால் இப்போ நீங்கள் கொண்டு போய்ட்டுருக்கிறது ஜீ தமிழ் நிறுவனத்துக்கு சத்தியமாக அது ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அண்ணா சீரியல் முடித்ததுமே உங்கள் கிரேடு இறங்கிருச்சு. இப்போ இதே கொலாப்ஸ் ஆக்கிறாதுங்க. ஒரு மீடியா பர்சனாக நானும் ஒரு யூடியூப் சேனல் 3 யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல விஷயங்களை பண்ணிகிட்ருக்குங்க. நல்ல கதைகள் போடுறீங்க. அதை கொஞ்சம் தெளிவாக போடுங்க. ஏதோ ஒரு நல்ல சீரியல் ட்ராக் எடுத்திருக்கீங்கன்னு தெரியுது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீரியல் ட்ராக்கை விட்டு விலகுறீங்க. ஆனால் வீரா சீரியல் பொறுத்த வரைக்கும் வீரா வைஷ்ணவி மேலே தப்பில்லை. ஆனால் வீரா கேரக்டர் மேலே தான் தப்பு. ஏன்னா தன்னுடைய ஸ்தானம் மனைவி மட்டும் அல்ல, ஒரு தாயும் அவளே இந்த மாதிரி அந்த கதை போயிட்டுருக்கு. அந்த கதையை இன்னும் கெடுத்துடாமல் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு சுபம் போட்டு முடிங்க. ஆனால் நீங்கள் போயிட்டுருக்க மெத்தட் படி பார்த்தா நீங்கள் இதயத்தை திருடாத மெத்தடில் போயிட்டுருக்கீங்க. அதையாவது கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போங்க. அதையும் எக்கு தப்பாக கொண்டு போயிடாதீங்க. You have to careful about it, and that is the main thing you should want to say. That is a nice start. I want to get it. It's get fast away now. என்னை பொறுத்த வரைக்கும் இதயத்தை திருடாத மெத்தட் ஒரு நல்ல மெத்தட். கிட்டத்தட்ட 705 எபிசோட் பிரிண்ட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் சூப்பர் பேர், சிவா அண்ட் சகானா. அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். I will definitely sure நீங்கள் ஒரு கதையை நீங்கள் இப்படி தான் கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஆஸ் அ ஃபேன் I have to tell my opinion on my grand way. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது மாறக்கூடாது. அது சீரியலாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நல்லது மாறினா அது என்றைக்குமே ஆபத்து. அந்த நல்லதை மட்டும் மாற்றிடாதீங்க. வீரா சீரியல் நல்ல ட்ராக்கு. அந்த குடும்பத்துக்கு பொறுப்புன்னு பார்த்தா அது வீரா கிடையாது, அது பிருந்தா தான் வரணும். அதையும் மாற்றி வச்சுருக்கீங்க. இவங்க 3வது மருமக தான். பட் அதுவே இப்போ அந்த இடத்துல தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூ ஹேவ் டு லிசன் அண்ட் டூ இட் கேர்ஃபுல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இதுக்கான தீர்ப்பு வரும்னு நான் நம்புகிறேன். பட் டைரக்டர் சார் என்ன வச்சுருக்காரு, முட்டாள்தனமாக ஒரு கதையை கொண்டு போகிறாரு. அது அவருக்கு எந்த வகையில் நியாயம்னு தெரில. என் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டால் நான் அதை கூட ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு திட்டத்துக்காக போடுவீங்க, போட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல கதையை கெடுக்காமல் இருந்தாலே போதும். நீங்கள் தான் இந்த கதையை உருவாக்குனீங்க, நீங்களே இதை அழிச்சிடாதீங்க. அது நான் சொல்ல தான் செய்வேன். அது ஃபேனாக என்னுடைய கடமையாவது தான். ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுக்கணும், அதை தான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஆனால் இந்த இதயத்தை திருடாத ட்ராக்கில் நீங்கள் போகிறீங்கல்ல, ஆனால் போகிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே நண்பனும் கிடையாது, கெட்டுக்க ஆசைப்படுறவனும் கிடையாது. அவங்க 2 பேரும் சுற்றி தான் கதை போச்சு. ஒரே ஒரு வில்லன் இருந்தான். அதுக்கப்புறம் 2 வில்லி 1 வில்லன் வந்தாங்க. அந்த 3 பேருமே அவுட் ஆஃப் ட்ராக். அப்புறம் அழகாக அந்த குழந்த அண்ட் அந்த பேரண்ட்ஸ் அழகாக சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரியாட்டு கொண்டு போங்க. தயவு செஞ்சு வீரா சீரியலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை கெடுத்துறாதீங்க. அவ்வளோதான்.